Taste the Daily. மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக மூன்றாவது முறையாக பதவியேற்றார் தேவேந்திர ஃபட்னவிஸ். மும்பையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் ராதாகிருஷ்ணன். मी देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा व अप्रत्यक्षपणे कळवणार नाही किंवा त्यांच्याकडे उघड करणार नाही. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் பதவியேற்பு. இருவரும் மராட்டிய மொழியில் உறுதிமொழியை வாசித்து பதவியேற்றனர். मी एकनाथ गंगूबाई संभाजी शिंदे ईश्वर साक्ष शपथ घेतो की मी अजित आशाताई अनंतराव पवार விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் புரோபா 3 செயற்கைக்கோள்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-59 ராக்கெட் மூலம் திட்டமிட்டபடி ஏவப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டன. விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட புரோபா 3 இரட்டை செயற்கைக்கோள்கள் சூரியனை ஆய்வு செய்கின்றன. 150 மீட்டர் இடைவெளியில் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளி பகுதியை ஆய்வு மேற்கொள்ளும் என விஞ்ஞானிகள் தகவல். பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் 150 டன் அளவிலான அரிசி மூட்டைகள் அடங்கிய லாரிகளை கொடியசைத்து அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ₹500 கோடி செலவில் 5000 சிறிய நீர்ப்பாசன குளங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள நீரேற்று நிலையங்களை மேம்படுத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் காலநிலை மாற்ற நிர்வாகக் குழு கூட்டத்தில் பேச்சு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் 20க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டோரில் 3 பேர் உயிரிழப்பு. சுகாதாரமற்ற குடிநீரை வழங்கி தமிழ்நாடு அரசு மக்கள் உயிரோடு விளையாடுவதாக EPS கண்டனம். அரசின் மெத்தன போக்கால் சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் 3 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. பல்லாவரத்தில் குடிநீரால் பாதிப்பு ஏற்பட்டதா என்ற சந்தேகம் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என்றும் கருத்து. சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மேற்கூரை இடிந்ததில் இளைஞர் உயிரிழந்ததை கண்டித்து சாலை மறியல். சாலையில் கற்களை போட்டு சீனிவாசபுரம் பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் 3 மணி நேரத்திற்கு மேல் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற சாலை மறியலால் அடையாறு வரை அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சாந்தோம் சாலை, லூப் சாலை, கோட்டூர்புரம், மந்தைவெளி, மயிலாப்பூர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போக்குவரத்து நெரிசல். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். ஒவ்வொரு வீடாக கணக்கெடுப்பு நடத்தி இழப்புகளுக்கு ஏற்ப உரிய நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியின் போது மண் சரிவில் சிக்கிய ஊழியர் பத்திரமாக மீட்பு. பள்ளத்துக்குள் நின்றவாறு குழாயின் உடைப்பை சரி செய்த போது மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டார்.
திருச்சி எஸ்பி வருண்குமாரை விமர்சித்த நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசிய ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாருக்கு சவால். He puts out a video and the video is uploaded from a foreign file. We effect an arrest, we find out who is behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Kashti. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for effecting the arrest. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ் வழக்கெடுப்பியா? சரி, இந்த அதிகாரம் இந்த காய் சட்டில எத்தனை வருஷம் இருப்ப? எத்தனை வருஷம் இருந்துருவ? நீ எத்தனை வருஷம் இருப்ப? ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பியா? இன்னும் ஒரு 30 வருஷம் இருப்பியா? அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனா நான் இங்கே தான் இருப்போம். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. கிரிப்டோ கரன்சியான பிட்காயினின் மதிப்பு முதல் முறையாக $1,00,000 அமெரிக்க கடந்தது. கிரிப்டோ கரன்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்க டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுவதால் மதிப்பு உயர்ந்ததாக தகவல். டுவெண்டி ஓவர் கிரிக்கெட் போட்டியில் அதிகபட்சமாக 349 ரன்கள் குவித்து பரோடா அணி உலக சாதனை. சையத் முஷ்டாக் அலி கோப்பை தொடரில் சிக்கிம் அணிக்கு எதிரான போட்டியில் சாதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலை தடுப்புகளை தூக்கி வீசிவிட்டு லாரி ஓட்டுநர் மீது மோதிய கார். லாரிக்கு பின்னால் நின்ற ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். வருகிற 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை. சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்திய அரசு நிலையான சூழலை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு. இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் என்றும் கருத்து. நேபாள நாட்டில் நடைபெறும் விவாக பஞ்சமி கொண்டாட்டத்தில் இந்தியாவைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்பு. ஜனக்பூரில் உள்ள சீதாதேவி கோவிலுக்கு 105 மீட்டர் நீள துப்பட்டாவை ஊர்வலமாக கொண்டு வந்து சமர்ப்பிப்பு. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படத்தை காண திரையரங்கிற்கு மகனுடன் சென்ற தாய் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு, மகன் படுகாயம். திரையரங்கிற்கு வந்த நடிகர் அல்லு அர்ஜுனை காண ரசிகர்கள் முண்டியடித்த போது நெரிசல் ஏற்பட்டதாக தகவல். Taste the Daily.